அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். வணக்கம். வணக்கம். அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் சமூக ஊடக பேரவையினுடைய ஒரு போராளி மீடியான்ட்டு ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அண்ணன் கூட ஒரு நேர்காணல். தமிழக அரசியலில் இடைத்தேர்தல் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வரப்போது. அந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது என்னன்னு இன்னைக்கு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சாத்தியமா? ஏன் எப்படி சாத்தியம் இல்லாம போறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? சீமானு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நிக்கலாம். அதுல என்ன இருக்கு? தப்பு இல்லையே. சீமான் எப்படி ஒத்துக்குவாரு? சீமானுடைய கொள்கை வேற, அதிமுக திமுக கொள்கை வேற. இல்ல, கொள்கை பாத்தீங்கன்னா யாருமே கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓ, அப்போ இந்த மீடியா இன்னைக்கு இந்த கருத்துல மீடியாவில் ஓடுறதுல கம்பல்சரி இன்னைக்கு சீமான் பொது வேட்பாளர் ஆகிறாரு. அப்ப பொது வேட்பாளர் ஆகி சீமானை சரி கட்ட முடியுமா தாவேகாவால அந்த இடத்துல? இல்ல, அதாவது சீமானை தாவேகா சரி கட்ட முடியுமா முடியாதான்னு கேட்டா, சீமானுடைய பிரச்சார பலத்துக்கு முன்னால தாவேகா நிக்க முடியாது. அதை நான் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீமான் பல உலக விஷயங்களை பேசக்கூடியவர். சீமானுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையோ அல்லது கேள்வி மேல் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலையோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உடனடியா பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு சீமான். ஏற்கனவே பல தேர்தல்களை சந்திச்ச அனுபவம் இருக்கு. இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய உணர்ச்சிகரமான பேச்சு இருக்கு. நமக்கு சீமானுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா இருக்கிற உண்மையை நாம ஒத்துக்கணும். ஏன்னா, அதாவது இப்ப நடிகர் விஜய் கூட திரைப்படத்துல நடிகரா நடிச்சு ஒரு கதாநாயகனா பல படங்கள் நடிச்சு தனக்குன்னு ஒரு கதாநாயகன் இமேஜ உருவாக்கி அதன் மூலம் ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தை உருவாக்கி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆட்சி சரியா நடக்குதா இல்லையான்றதா அது வேற விவாதம். ஆட்சி சரியா. சீமான் திரைப்படத்துல ஒரு இயக்குனர் தான். ஒரு சில திரைப்படங்கள்ல கதாநாயகனா வரல. இருக்கிற ஒரு 10-20 நடிகர்கள் அவரும் ஒரு நடிகர் இருந்தார். அப்படிதான் வந்தாரு. அவர் அவருடைய திறமைய மேலும் வளர்த்துக்கிட்டு மக்கள் மன்றத்துல போய் நின்று இளைஞர்களை திரட்டி ஒரு கட்சியை நடத்துறாரு. அவருக்கும் நமக்கும் கொள்கையில் 1000 வேறுபாடுகள் இருக்கும். ஆனா ஒரு கட்சியை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கட்சியை நடத்தி 8% 9% ஓட்டை வாங்கி இந்த தேர்தல் இந்த ஓட்டு குறைஞ்சாலும் கூட மீண்டும் அந்த களத்தில் நிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா மீண்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 6 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. விஜய் பாஸ்கர் உட்பட மொத்தம் 6 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் இல்ல 5 பேர் தான். 6 பேர் ஆக போகுது. நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற ராஜேந்திரன் அவர்கள் கடைநல்லூர் வேட்பாளர், அவர் ராஜினாமா செய்யறதா தகவல் ராஜினாமா செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்படி 6 பேர் விஜய் ராஜினாமா பண்ணது சேர்த்தனா 7 தொகுதி வரும். அவரு ராஜினாமா சொன்னதுதான் 7 தொகுதிகள் மொத்தம். திருச்சி இடைத்தேர்தல் சேர்த்து மொத்தம் 7 தொகுதிகள் வரும். 7 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் தவிர்த்து பலம் வாய்ந்த அந்த ஒரு வேட்பாளர் நின்றால் அது அந்தந்த இடங்களில் ஒரு பொது வேட்பாளராக பார்க்கப்படுமா? இல்ல, அதாவது இவங்க அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய வியூகங்கள் இன்னைக்கு விஜய் போன தேர்தலை சந்திக்கும் போது இருந்த நேம் இன்னைக்கு விஜய் கிடையாது. இல்ல இதான் இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராக வந்திருக்கு. போன தேர்தலில் விஜய் மேல யாரும் விமர்சனத்தை வைக்கல, குற்றச்சாட்டுகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கரூர்ல 41 பேர் மரணம் அடைந்த விவகாரத்துல அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவே மென்மையான போக்கை தான் கடைபிடிச்சது. அன்னைக்கு விஜய் மேல கடுமையா வழக்கு பதிவு பண்ணல. அந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து விசாரிச்சது. இன்னைக்கு அந்த வழக்குல அந்த 41 பேர் உயிருடைய நிலைமை என்ன யாருக்கும் தெரியாது. யாருக்கும் இல்ல. ஆட்சி வந்தோம்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் வரும். எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு இருக்கும். இந்த தேர்தல் இது எதிரொலிக்கல. நான் சொல்லி எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு இருக்கும். நீ பார்த்த பார்வைகள் உன்னோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த பார்வைகள் உனக்காக பேசும்னாங்க. இது எல்லாம் பேசும். அதாவது இப்ப 1.5 மாசம் கூட இன்னும் முழுசா முடிவடையலாம் நினைக்கிறேன். நடிகர் விஜய் ஆட்சிக்கு 200 பாலியல் வன்கொடுமை இல்ல அதுக்கு மேலேயே நடந்திருக்கு. இது 4 நாளைக்கு முன்ன
இப்ப இந்த 2 நாள் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க தமிழக வரலாற்றுல அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து இவ்வளவு பாலியல் வன்கொடுமை ஈடுபடுறது பெரிய வருத்தமா இருக்கு இதுல. இல்ல திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்தது. ஆமா, அதாவது அந்த கட்சிக்காரங்க பண்ணல. அதாவது இருக்கும் 1-2 எங்கேயோ 1-2 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, திமுக ஆட்சியில சிவகாசியில இங்க மதுரை தென் மாவட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணை திமுக நிர்வாகி ஒருத்தர் வீட்டுல அடைச்சு வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணதா செய்தி. அது வந்து அந்த கட்சிக்கு தெரியாம கூட நடந்திருக்கு. இல்ல அன்னைக்கு திமுக ஆட்சி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் இதை வந்து ஒரு அவப்பெயர் உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சியில அவங்க ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர் இது போன்ற நிர்வாகிகளுடைய பாலியல் வழக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது. இல்ல அன்னைக்கு மக்களுக்கு வந்து பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையும் ஏத்துக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் நடந்ததா நியாயம் சொல்ல முடியாது. மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம். அது வந்து அன்னைக்கு திமுக பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கும் வந்து திமுக தான் பிரச்சாரம் பண்றாங்க, மத்தவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு தினம் பேப்பரை எடுக்கும்போது தாவேகா நிர்வாகிகள்லாம் அந்த பாலியல் வன்கொடுமையில வராங்க, வேற யாரும் இல்ல. சரி, அப்ப இந்த இடைத்தேர்தல வந்து இந்த மக்கள் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தாவேகாவுக்கு வேண்டாம், மக்கள் மனநிலை மாற்றி அல்லது இன்னைக்கு இடைத்தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க அரசியல் நிபுணர்கள். இது சாத்தியமா? இல்ல ஏற்கனவே விஜய் ஆட்சி வந்த மாற்றம்னு சொல்றீங்களா? அதுவே மாற்றம். ஆட்சிக்கு வந்ததுல மாற்றம் இல்ல, ஆட்சிதான் மாறி இருக்கு, வேற எதுவும் காட்சிகள் எதுவும் மாறல. அந்த இருக்கிற நிலைப்பாடு, நடக்கிற விஷயங்கள் அதை விட அதிகமா நடந்துட்டு இருக்கு. மற்ற ஆட்சிகளை வந்து கொலை குற்றங்களை பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தோன்னு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கும். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தான் அதிகமா இருக்கு. வந்த புதுசுலதான் அது ரன்னிங்கா ஆக ஆரம்பிச்சது. என்னன்னா அந்த சும்மா இருந்த பசங்கள்லாம், டிக்கெட் வித்துட்டு பசங்கள்லாம் நான் தான் முதலமைச்சருங்கிற தோரணையிலேயே ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது என்னன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க அரசியல் பண்றாங்க, அதிகாரம்னா என்னன்னே தெரியாதவங்க அதிகாரம் பண்றாங்க. அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அரசு அலுவலகங்கள், ரேஷன் கடை, சத்துணவு கூடத்தெல்லாம் போய் அவர் பார்வையிடலாம். அவங்க பார்வையிட்டு அந்த மக்களுக்கு, அந்த சத்துணவு கூடத்தை வாழ்ந்த மாணவர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செய்ய சொல்லி உத்தரவு போடலாம். இவன் தாவேகா கட்சிக்காரெல்லாம் போய் சத்துணவு கூடத்துல ஆய்வு பண்றான். ஆமா, இத பசங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னா அவங்க இந்த கட்சியில வந்து அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அன்னைக்கு இன்னும் ஒரு 18 வயசுல இருந்து 25-30 வயசுக்குள்ளதான் அந்த இளைஞர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்த கட்சி என்னன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதிமுக திமுக இருக்கும்போது ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஒன்றிய குழு தலைவர், இவங்க எல்லாம் வந்து பூஜை போடுவாங்க, ஒரு 10 பேர்த்தோட போவாங்க, தோரணை இப்படி போவாங்க, அந்த இடத்துல போய் நிற்பாங்க, அவங்களுக்கு 4 பேர் மதிப்பாங்க. இப்ப இவங்க அப்படி அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப எதுவுமே நடக்கல. ஒரு பெரிய பெரிய பூஜை போடுறது, ஒரு பூஜை பூமி போடுறது, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு, இந்த ரோடு போறது பூஜைக்கெல்லாம் இல்ல. அந்த வேலை இப்ப தற்போதைக்கு எதுவும் இல்ல. இப்ப வந்த உடனேயே இவங்க யாருன்னு காட்டிக்கணும். அந்த இடத்துல நாங்க வந்து கட்சிக்கார, நாங்க தான் முக்கிய நிர்வாகிகள் காட்டிக்கிறது தான் இந்த மாதிரி. இந்த நான் என்ன கேக்குறேன், நீங்க சத்துணவு கூடத்துக்கு போறீங்க, ஒருத்தர் மெடிக்கல் ஸ்கூல்ல போய் அம்மா மருந்தகத்துல போய் செக் பண்ணிருக்கான். நான் என்ன கேக்குறேன், நீ இங்க செக் பண்ற இல்ல, பெரும் முதலாளிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் நடத்துற கம்பெனிக்குள்ள போய் அங்க 8 மணி நேரம் தான் வேலை நடக்குதா, அதுக்கு மேல வேலை வேணா நீ போய் செக் பண்ணி பாப்போம். அவனை கம்பெனிக்குள்ளே விட மாட்டாங்களே, இவன் யாரும் உள்ள போத முடியாதுல்ல. கேட்டு அவன் கேட்ட போட்டு ஆள் போட்டு வச்சிருக்கான், உள்ள போத முடியாது. கவர்மெண்ட் உள்ள போதா வெளியே வர முடியாது. அதுனா இது அரசு அலுவலகம்னா திறந்த வீதி, யாருன்னா உள்ள போலாம் வரலாம். ஆனா யார் என்ன செய்யணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அது விதிமுறையை தாண்டி இவங்க பண்றாங்க. இது அவங்களுக்கு தெரியல, எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இன்னும் தெரிஞ்சுக்கல. அந்த தெரிஞ்சுக்கிற சூழல் அவங்களுக்கு இப்போதைக்கு உருவாகாது. ஒரு 5 ஆண்டுகள் அரசியல் கத்துக்கிட்டு வந்து இல்ல அது தெரிஞ்சுக்கும் போது அவன் அரசியல் இருக்க மாட்டான், அரசியல் விட்டு ஓடி போயிடும். அது வந்து இந்த 5 ஆண்டுல நடக்கும். இந்த 5 ஆண்டு அரசியல்ல வந்து 5 ஆண்டா 4 ஆண்டா 3 ஆண்டா அது அப்படிங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகமும் சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம் இதை வச்சுதான் வந்து மக்கள் மத்தியில போய் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா. ஆனா 1980களில் அஸ்ஸாம்ல மாணவர்கள் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி, அஸ்ஸாம் கணபரிஷத்துன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அஸ்ஸாமிய வந்து நடுங்க வைக்கின்ற போராட்டங்களை நடத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. இல்ல மாணவர்கள் அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப முதலமைச்சரா பிரபுல்லகுமார் மகன் தான் ஒருத்தர் இருந்தார். அன்னைக்கு ஒரு மாணவரா இருந்தவர், மாணவர் தலைவர்.
அவர் இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு விபி சிங் ஆட்சிக்கு அஸ்ஸாம் பிரபுள்ள மகந்தாவுடைய அஸ்ஸாம் கணபரிஷத் கட்சி தான் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குது. இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்குன்னு தெரியல. எது இத்தனைக்கும் ஒரு போர்க்களத்துல இருந்த அந்த கட்சியை காணாம போயிடுச்சு. அரசியல் கட்சி என்பது ஆண்டாண்டு காலமாக அது என்னன்னா, இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆந்திராவுல சிரஞ்சீவி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆந்திரா மக்கள்கிட்ட நிறைய ரசிகர்களை வச்சிருந்தாரு. பிரஜாராஜ்யம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 34 சீட்டை நம்ம பிடிச்சாரு. பிடிச்சிட்டு அவராலேயே தாக்கு பிடிக்க முடியல. காங்கிரஸோட கூட்டணி வச்சு கடைசியா இன்னைக்கு அந்த கட்சியே இல்லாம போச்சு. அப்ப இந்த தாவேகாங்கிற கட்சியும் இந்த 5 ஆண்டுக்குள்ள மத்த மாநிலத்துல என்னென்ன சூழல் நடந்துச்சோ அது போன்ற நிகழ்வு தான் இங்கேயும் ஒரு நிகழ்வு ஏற்படும். அது அந்த மாதிரி நிகழ்வு வரும்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் கையில் இருக்குன்றதுனால ஆட்சி நடத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா என்னதான் உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் அந்த கட்சிக்காரனை நீங்க அரசியல் படுத்தல அப்படின்னா வந்த வேகத்துல ஓடி போயிடும். அப்ப இன்னைக்கு அவன் எல்லாம் சினிமாவை பார்த்துட்டு வந்தவன், ஆமா, அரசியலை தெரிஞ்சுட்டு வந்தவன் கிடையாது. இல்ல, சினிமாவை தாண்டி அரசியல்னா என்ன, எப்படி அரசியல் பண்ணணும் அதெல்லாம் தெரியாம வந்தாங்கன்னா, இப்ப சீமான் ஒருவேளை பொது வேட்பாளர் அம்பாசமுத்திரத்துல நிறுத்துறாங்க, அதே மாதிரி இன்னும் பல இடத்துல பொது வேட்பாளர் நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க. ஆனா இடைத்தேர்தல் 7மே தாவேகா காலி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மக்கள் 45% திமுக அதிமுக சீமானு ஓட்டு போட்டிருக்காங்க. 40-50% வாக்குகள் கிட்டத்தட்ட வந்திருக்குது. 40 to 45 to 48 அவங்க அந்த 3 பேருடைய வாக்குகள் வந்திருக்குது. அது போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு பகுதிக்கு தனித்தனி ஒரு முக்கியமான கட்சியை சார்ந்த நபர்களை நிறுத்தினால் தாவேகானோட நிலைமை படுமோசடிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த தேர்தல்ல விஜய்க்கு ஒரு பெரிய கிளீன் இமேஜ். ஏன்னா ஆட்சியில இல்ல, கிளீன் இமேஜ். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு கரை படிஞ்சிருச்சு. இல்ல அது அதனால இப்ப கொடுத்த அதே ஆதரவை, இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் கொடுத்த ஆதரவையே அடுத்த தேர்தலையும் கொடுப்பாங்களா? இல்ல, ஆதரவுங்கிறத விட இடைத்தேர்தல கொடுப்ப திருமாவளவன் தான் கடைசியா நாங்களே ஆட்சியாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. வன்னியரசு சட்டமன்றத்துல ஒரு சில நிகழ்வு ஒரு சில பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு அவர் அனுப்பப்பட்ட எம்எல்ஏ தான், அவர் தான் கூட்டணிக்கு அனுப்பப்பட்ட எம்எல்ஏ தான். திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறாரு. சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க யாரோட தேவையில ஆட்சி அமைக்கல, மக்களோட தேவையில ஆட்சி அமைச்சுன்னு சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேசுனதை பார்த்துட்டு, அப்ப நாங்க இல்லாம நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்களா அப்படி கடுமையான கன்னடத்தை தெரிவிச்சிருக்காரு. கேட்பாங்க. அப்ப இது போன்ற மக்களுடைய தேவைன்னு இல்ல, முழுக்க தாவேகா என்ற அரசு வாடகை வண்டியில தான் பயணிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு வாடகை வண்டியில என்ன இருந்தாலும் மாடு அவங்களுதான் இருந்தா, இழுத்து மாடு அவங்களுதான் இருந்தா வண்டி வாடகை வண்டினா கூட வாடகை கொடுக்கற வரைக்கும் ஓடும். வாடகை கொடுக்கலாம் நிக்கும். இது ஓசு வண்டியில பயணம், எப்ப வேணாலும் கீழே இறங்கிடும். இந்த வண்டி எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாது. என்னார் தள்ளி விடுவான் கீழே, ஓசு வண்டி அவனுக்கு முதுகு வலிச்சா தள்ளிட்டு போயிடுவான். அப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி டைம் சொன்னாரு, 3 கால் சொந்த கால், 1 கால் பந்த கால். ஆமா, அந்த கண்டிஷன்ல சொந்த கால் இல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. அப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு தாவேகானுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கறதுதான். இல்ல, இடைத்தேர்தல்ல இந்த தேர்தல வெற்றி பெற்ற மாதிரி அவங்க வெற்றி பெற முடியாது. அதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த தொகுதியில வெற்றி பெற்றது 4 தொகுதி. இப்ப விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணா 5, மதிமுக ராஜினாமா பண்ணா 6, ஏற்கனவே விஜய் ராஜினாமா பண்ணதோட சேர்த்து 7. அதுல ஒரு தொகுதி மட்டும்தான் விஜய் ராஜினாமா பண்ணது மட்டும்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதி. கண்டிப்பா மீதி 6 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் தோல்வி சந்திச்ச தொகுதி. எப்ப தமிழ்நாடு பூரா விஜய் அலை வீசின காலத்திலேயே தோல்வி அடைந்தது. அந்த தொகுதியில ஏற்கனவே நின்னவங்களே சீட் கிடையாது. இல்ல, அவங்களுக்கு எதிரா அதிமுக வரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சீட் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்வாங்க. இல்ல, அப்ப அந்த இடத்துல சீட் இல்லாகும் போது அவங்களுக்கு சரி, ஏற்கனவே அவங்க அந்த ரெட்டலை சின்னத்துக்கு வாக்களிச்சுவேன், மீண்டும் அந்த ரெட்டலை சின்னத்துக்கு தான் வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே வேட்பாளர் நிறுத்தினா கூட அந்த வேட்பாளருக்கு ஒரு ஓட்டுன்னு போட்டுருவாங்க. அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர், நான் என்ன நல்ல சொல்ல வேட்பாளர்னு. வரேன்னா, அதிமுக சார்புல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆமா, இரட்டை இப்ப சின்னத்துல அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜினாமா பண்ணவங்களுக்கு சீட் கொடுக்கலன்னு வச்சுக்க, அவங்களே தாவேகா பாப்பாங்க. அது நடக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த இடத்துல இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு இவங்க வந்து இவங்க சொன்ன அத்தனை அரசியல் நேர்மை, ஊழல் இல்லாத ஆட்சி, இந்த கோரிக்கை இதெல்லாம் சொல்லிட்டு இவங்களே காற்றுல பறக்க விட்டாங்களோ, ஊழல் இல்லாத ஆட்சி சொல்லவே முடியாது. அப்பவே இவங்களுக்கு வந்து அடுத்து வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறேன்னா, இப்ப 108 சீட்டு ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு தேவை 118 சீட்டு. இந்த 10 சீட்டு இல்ல. அதனால நாங்க வந்து உடனே இன்னொரு தேர்தலை சந்திக்க தயார். யாருடைய தெய்வங்களுக்கு தேவையில்லை. வேற யாரும் ஆட்சி அமைக்கணும்னு அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த தேர்தலை சந்திச்சாலும் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நீங்க திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு, திமுக விமர்சனம் பண்ணிட்டு, அந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் இழுத்துட்டு வந்து அவங்களுடைய தயவோட ஆட்சி அமைச்சிட்டு, அண்ணா திமுகவை மோசம் விமர்சனம் பண்ணீங்க. அந்த அண்ணா திமுகவை 2ஆ உடைச்சு அதுல இருந்து 25 பேர் ஆதரவு கொண்டு வந்து நீங்க ஆட்சியை தக்க வச்சீங்க அப்படின்னா, நீங்க மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தால் இதே வெற்றியை பெறுவோமா இல்ல பெறமாட்டோமோ உங்களுக்கே சந்தேகம். அவங்களுக்கு வந்து முழுக்க அடுத்த தேர்தல்ல வந்து வாய்ப்பே இல்ல, ஜெயிக்க முடியாது. இந்த முதலமைச்சர் பதவி எதற்காக கொண்டு விட்டுவிடக்கூடாது. இந்த அரசியல்ல வந்து என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சு அரசியல் தக்க வைக்க வேண்டுமோ அப்படிங்கிற அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ற கண்டிஷன் தான் இருக்கிறீங்க. அப்ப இந்த 7 தொகுதியினுடைய இடைத்தேர்தல்ல முழுக்க தாவேகா படுதோல்வி அடைந்தால் ஆட்சி கலைப்புங்கிறது 100% வாய்ப்பு இருக்குது. இல்ல ஆட்சி வந்து மத்திய அரசு கலைக்க மாட்டாங்க. இல்ல ஆட்சி கூட்டணி கட்சிகளை கலைச்சு விட்டுருவாங்க. அது 7 தொகுதியில வந்து நடிகர் விஜய் கட்சி தோத்துருச்சுன்னு வச்சுக்க, கூட்டணியில் இருக்கவங்க கலந்துக்குவாங்க. ஏன்னா இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல, இவனை நம்பினா அடுத்து பஞ்சாயத்து போர்டு தேர்தல் நம்ம நிலைமை என்ன, அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல் பார்ப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தல் அதுல நம்ம நிலைமை என்ன. ஆனா இவங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. அடுத்து என்ன பண்ணுவோம், எங்க பசையா இருக்கு அங்க போய் அப்ப எங்க மாட்டு வண்டி கட்டிட்டு போனாலும் திருப்பி அந்த மாட்டு வண்டி எல்லாம் திரும்ப அங்கேயே வந்துருவாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் முத்தரசன் ஒரு பயிற்சி கூட சொல்லியிருக்காரு, இங்க இருந்து பார்த்தா அக்கறை பச்சையா தெரியுது, ஃபர்ஸ்ட் ஒரு குதிரை போச்சு, பின்னால ஒரு மாடு போச்சு, அதுக்கு பின்னால எல்லாம் போய் மந்தையே டோட்டலா அந்த போயிடுச்சு, அங்க போய் பார்த்தா இங்க இருந்ததை விட வறண்டு போய் கிடக்குது. என்னடா பண்றது, வந்துட்டோமே அப்படின்னு வேற வழி இல்ல நாங்க நிக்கிறாங்க, திரும்ப ஒரு காத்து அடிச்சா இந்த பக்கம் ஓடியாந்துருவாங்க அப்படின்னு இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற அதே கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. அதே நிலைதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போன 4 எம்எல்ஏ நிலைமை. நீங்க இந்த சொன்னீங்களா பாத்தியா, அக்கறையில பச்சையா இருக்குன்னு பாத்தீங்களா, அந்த பசுமையை நம்பிதான் பார்க்க போனாங்க. இன்னைக்கு அங்க போயிட்டு இந்த பசுமையை நம்பி போனதுக்கு பிறகும் கூட நீங்க கூட இந்த ஆண்ட கொஞ்சம் காத்து வீசினா வரலாம்னு நினைச்சு அந்த கதை இருக்கு. இவங்க காத்து வீசினா வர முடியும், பசை போட்டு ஒட்டுன மாதிரி ஒரு இடத்துல நிக்கிற அளவுக்கு சூழல் ஆயிப்போச்சு இன்னைக்கு அந்த இடத்துல. அப்படியாப்பட்ட சூழல்ல போய் மாட்டிட்டாங்க அவங்க. அமைதிப்படை படத்துல மணிவண்ணன் சொல்லுவான் பாருங்க, அந்த ஓட்டி என்னும் போது சத்யராஜோட ஆக்ஷன் மாறும் பாரு. ஆமா ஆமா, அவன் ஒரு கீப் வச்சுட்டு இருப்பான். ஆமா, அவன் சத்யராஜ் கை மாறிடுவா. ஆமா, மணிவண்ணன் ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல் இருக்க விட்டுமா. இவங்க எல்லாம் ஒரு கனவுல போயிட்டாங்க. இப்ப கூட்டமா போனாலும் தனியா திரும்பி. அப்ப இவங்களுடைய நிலைமை கடைசி வரைக்குமே இவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இதுவரைக்கும் வந்த தகவல். அரசன் கணக்கா. சரி, இது வரைக்கும் நடந்ததை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு செய்தி 2 கலந்துரையாடல தனிப்பதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.